திருமூலனருள் மிகுநாள் என்னாலும் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர வேள்வியிலே நாம் தொடர்ந்து 6ஆம் தந்திரத்திலே ஞானம் ஞாதுரு ஞேயம் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய திருமூல தேவநாயனார் சொல்லிய செய்திகளை எல்லாம் நாம் சிந்தித்து வருகின்றோம். இதை தொடர்ந்து மேலும் சில செய்திகளை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் திருவருள் கூட்டியிருக்கிறது. ஞானம் ஞாதுரு ஞேயம், இது மூணுமே வடமொழி சொற்கள் தான். இந்த ஞானம் என்று சொல்லுகிற பொழுது நம்ம அதை இப்பொழுது நாம் பயன்படுத்தி வருகின்ற பொருள் தனி அறிவு என்கிற அந்த நிலையிலே அதை பயன்படுத்தி வருது. சைவ சித்தாந்தத்தில் சைவ நெறியில நாம நிறைவாக வருகிற பொழுது பார்க்கிற பொருள் 3. சைவ நெறி சைவ சித்தாந்தம் பற்றி நாம சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது நாம ஆராய்வுக்கு அல்லது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற பொருளும் 3 தான். சைவ சித்தாந்தத்துக்கு முப்பொருள் விளக்கம்னு இருக்கு, முப்பொருள் நெறி அல்லது முப்பொருள் உண்மை, இப்படியெல்லாம் பெயர் சொல்வார்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த முப்பொருள் விளக்கம் அப்படின்னாலே சைவ சித்தாந்தம் முப்பொருள் விளக்கம் அப்படின்னு. சைவ சித்தாந்தத்தை காட்டிலும் இந்த முப்பொருள் விளக்கம்ங்கிறது கொஞ்சம் இந்த சைவ சித்தாந்திகள் எல்லாம் பழைய நெறியில இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த முப்பொருள் விளக்கம் அப்படிங்கறதையே அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க அந்த பேர். ஏன்னா அதுலேயே நம்ம கொள்கை என்னன்னு அதுலயே இருக்கு. நமக்கு 3 பொருள் அப்படிங்கிற அந்த செய்தி அதுலேயே இருக்கு. இதுல முப்பொருள் உண்மை அல்லது முப்பொருள் விளக்கம் முப்பொருள் உண்மைங்கிற சொல்றதுலேயே நமக்கு அடிப்படையாக நமக்கு பொருள்கள் 3ங்கிற அந்த விளக்கம் அதுலேயே இருக்கு. அதனால நாம இப்ப நம்முடைய நெறி என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது முப்பொருள் விளக்கம் முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லுது. 3 பொருள்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தம். நீ இருக்கிற, உலகம் இருக்கு, இறைவன் இருக்கிறான். இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு செய்தி. நீ இருக்கிற, உலகம் இருக்கு, இறைவன் இருக்கிறான். இந்த 3 உலகம்னு வருகிற பொழுது இந்த உலகம் எப்படி, இந்த உலகம் எதிலிருந்து வந்தது, இந்த உலகம் எதை சார்ந்தது, இப்படி எல்லாம் பல கேள்விகள் வர ஆரம்பிச்சு அந்த கேள்விகளின் அடிப்படையில் இந்த உலகம் என்பதை இப்ப நம்முடைய திருமூல தேவநாயனார் சொன்னது கூட, பதி பசு பாசம் என பகர்முன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னாரு. என்ன சார் அந்த பாசம்? பதி புரியுது, பசு புரியுது, சரி புரியுதுன்னு வச்சுக்கோ.
எங்கிருந்து புரியுது பசுபதி? சரி புரியுது வச்சு, பசுவும் பதியும் புரியுது, பசுபதிய புரியுது. இந்த பாசம்னு ஒண்ணு இருக்கு, அது என்னது? அந்த பாசம் உயிர் சொல்றீங்க, கடவுள் சொல்றீங்க, ரைட். ரெண்டும் கான்செப்ட் நம்ம எல்லாத்துட்டையும் கேட்கறதா இருக்கு. போறவங்க வரவங்க மைக்க பிடிச்சவங்க எல்லாமே சொல்றாங்க. நாம இருக்கிறோம், உயிர் இருக்குது, உலகம் இருக்கு, கடவுள் இருக்காரு. இந்த உலகத்தை கூட விட்டுருவான், கடவுள் இருக்காருங்கிறத எல்லாரும் பொதுவா சொல்றோம். எல்லாம் கடவுள் இருக்காரு, கடவுள் இருக்காரு. சரி, கடவுள் இருக்கிறாருங்கிறத சொல்ல ஒத்துக்கிறான். உயிர் இருக்குங்கிறத கூட ஒத்துக்கிறான். இந்த பாசங்கிறது ஒரு குழப்பமான ஒரு நடுவுல இடையில இருக்கிற ஒரு பொருள். இது என்னது பாசங்கிறது? இப்ப இந்த உலகத்தை குறிக்கிறாங்களா, இந்த உடம்ப சொல்றாங்களா, இல்ல இந்த ரெண்டையும் தவிர்த்து வேற ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்ப நாம சைவ சித்தாந்தம் படிச்சவங்கிறதெல்லாம் மறந்துடுவோம். 12 நாள் நம்ம முத்தி நிச்சயம் கேட்டவங்க, அதுல நிரம்ப சைவ சித்தாந்த கருத்துக்கள், நிரம்ப சைவ சித்தாந்தம். அதெல்லாம் ஒரு பக்கம், அது இருக்கட்டும். ரொம்ப இப்ப நம்ம என்ன ஒரு அடிப்படையா நம்ம என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் சொன்னா, உயிர் இருக்கு, இறைவன் இருக்கிறான், உயிர் இறைவனை கேட்டு தனக்கு எல்லா விதமான நலன்களையும் பெற்றுக் கொள்கிறது. இது அடிப்படையான பொதுவா. உடம்பு சரியில்லையா, உடனே சாமியை வேண்டிக்கிறோம், சாமி இந்த உடம்பு சரியா போயிடும் சாமி. கொஞ்சம் பணம் கஷ்டமா, சாமி கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்கு, நீங்க தான் கொஞ்சம் பார்த்து எப்படியாவது கொஞ்சம் இந்த சிக்கல்ல இருந்து ஏற்று பண்ணுவோம். குழந்தை இல்லையா, சாமி எங்களுக்கு குழந்தை கொடுங்க சாமி. சரி, பையனுக்கு அட்மிஷன் கிடைக்கணுமா, சாமிகிட்ட போய் சாமி எப்படியாவது அட்மிஷன் ஆகி கொடுங்க சாமி. பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கலையா, சாமி எப்படியாவது ஒரு நல்ல வரன் ஏற்பாடு பண்ணுங்க சாமி. கேட்கிறோம் இல்ல, கேட்கிறோமா இல்லையா? ரொம்ப தொந்தரவு தாங்க முடியல வீட்டுல, சாமி எப்படியா மாமியார ஊருக்கு அனுப்பிச்சு வைக்க சாமி. கொஞ்சம் ரகசியமா போய் கேட்டு வரல, என்ன வேணீங்க அப்படின்னு ஒய்ஃபு கேட்டா கூட எல்லாம் நீ எல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தோம்மா, நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தேன். அதான பார்த்தேன். மனைவி கணவன் கிட்ட பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாகிரதையா பேசணும், கவனமா பேசணும். கவனமா பேசணும்னா ஒன்னும் பெரிய ஆபீசர் அந்த மாதிரி லெவல்ல, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கேட்கறதுல கூட கொஞ்சம் கவனமா கேட்கணும். கணவன் மேல நம்பிக்கையா இருக்கணும், நமக்கு வேணுங்கிறது செய்வாருங்கிற இதுல இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அதிகபட்சத்தில் கணவனுடைய வரும்படி வருமானம் இதெல்லாம் பாதி பேர் தப்பு பண்றவன் என்ன சொல்றான், ஒய்ஃபு மேலதான் தூக்கி பழிய போடுறான். என்ன சார் பண்றது, அது கூட இதுங்கிறாங்க, கம்பேர் பண்றாங்க, பக்கத்து விட்ட கம்பேர் பண்றாங்க, எய்த்த விட்ட கம்பேர் பண்றாங்க. அவங்களை திருப்திப்படுத்த வேண்டி இருக்கு, நம்மளும் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கு. இது தப்பு செய்யறதுக்கு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணுமா, தப்பு செய்ய. அப்ப கணவனார் ரைட் ட்ராக்ல போறாரான்னு என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது மனைவியோட கடமை. எங்க நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கணவனுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் இல்லையா? அப்படிதானே பாத்தீங்கன்னா அந்த லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும், லைஃபே பீஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே அந்த ஜெயண்ட் லீப், அகலக்கால், கணவனுடைய ஒரு கெப்பாசிட்டி தெரியாம தொந்தரவு பண்றது. ஒரு மனைவி கேட்டா கணவன்கிட்ட, ஏங்க நீங்க எனக்கு தாஜ்மஹால் கட்டுவீங்களாங்க அப்படின்னு கேட்ட. அவன் சொன்னா, இடம் வாங்கியாச்சு, மித்ததெல்லாம் உன் கையில தான் இருக்குன்னா. அவன் என்னதான் பண்ணுவான், இந்த தாஜ்மஹாலை கட்டினா அவன் எங்க போவான்? ஒரு கேட்கறது ஒரு நியாயம், ஒரு இதா கேட்கறது கூட ஒரு அர்த்தத்தோட கேட்கணும். தாஜ்மஹால் எப்ப கட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது கேட்டணும். அப்ப இந்த நம்முடைய வாழ்க்கை அமைப்புல நாம போய் சாமி கிட்ட கேட்கறது
நம்ம விண்ணப்பம் வைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லி கனெக்டடு, இந்த உலக சம்பந்தப்பட்ட சமாச்சாரமாவே தான் இருக்குது. ஏன் இதை தாண்ட மாட்டேங்கிறோம்? நம்ம கேட்கறது, நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு இந்த உலகத்தை ஒட்டி நிறுத்தி, உலகத்துக்குள்ளேயே நிறுத்திக்கிட்டு கன்ஃபைன் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சிட்டு இதுல கேட்கிறோம். இதுல இதை கூட, அதை கூட, அதை கூட, இதை கூடன்னு கேட்கிறோம். கேட்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல, கேட்கறது பத்தாதுன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் கேட்கணும். We should not settle down with the smaller things. நம்ம கொஞ்சம் பெருசா கேட்கணும். அவர்கிட்ட கேட்கும்போது பெருசா நீதாயா வேணும் அப்படின்னு கேட்கணும். அசந்து போயிடுவாரு. நான் பையன் தேர்ட்டாம் போல இருக்கேன். முன்னெல்லாம் அதை கூட இதை கூடன்னு கேட்பான். இப்பெல்லாம் வந்தா நீதான் வேணுங்கிறாப்புல. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வெண்ட முழுதும் தருவோய் நீ. தெளிஞ்சிட்டான் இல்லையா? அப்ப ஒரு அந்த நம்ம சைவ சித்தாந்தத்துல அந்த ரொம்ப அழகா என்ன சொன்னாங்கன்னா, உயிர், இந்த அந்த இறைவன், இந்த உயிர் இறைவனோடு தொடர்பு கொள்ளும்போது உலகத்தை மையமா வச்சுக்கிட்டு தொடர்பு கொள்ளுது. உலகத்தை மையமா வச்சுக்கிட்டு இது அந்த சிவத்தோட தொடர்பு கொள்ளுது. இந்த உலகத்தை மையமா வச்சு தொடர்பு கொள்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, உலகங்கிறது தூலம், அதுக்கு சூட்சமும் இருக்கு. அந்த சூட்சமும் தான் ஆணவம், அறியாமை. அறியாமை காரணமாக உலக சம்பந்தப்படுத்தி நாம கேட்கிறோம். அறியாமை சம்பந்தத்தினாலதான், அறியாமையினாலதான் நாம அப்படி கேட்கணும். தெளிஞ்சு போச்சுன்னா, இப்ப குழந்தை நம்ம கிட்ட என்ன கேட்குதோ நம்ம வாங்கி தருவோங்கிற நம்பிக்கையில அது நம்ம கிட்ட கேட்குது. ஆனா அது கேட்கறது எல்லாமே நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தா, அது கேட்கறதுக்கு காரணம் உரிமை இருக்குன்னு கேட்குது. ஆனா அதனுடைய அறியாமையினால அப்படி கேட்குது. நம்மளும் அப்படித்தான் என்னன்னு கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது ஒரு அறியாமையினால கேட்கிறோம். அது என்னவோ அந்த வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போகும் அப்படின்னு நினைச்சு நாம கேட்கிறோம். பையனுக்கு அட்மிஷன் கொடுத்தே தீரணும்னு போய் கேட்கிறோம். சரி கொடுத்துட்டாரு, பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்ல, அடுத்தது வேலைக்கு போய் நிக்கிறோம். சரி வேலை வாங்கி கொடுத்துறாரு, பிரச்சனை அத்தோட முடிஞ்சுதா? நல்ல ஒரு வசதியா சம்பந்தம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தி தேர்றது, அது கொஞ்சம் பிரச்சனை. பையன் கொஞ்சம் நல்ல அப்படியே வச்சு நம்மளை பார்த்துக்கணுமே சாமி, அடுத்தது அது இப்படி தொடர்ச்சியா அது லிங்க் ஆகி போயிட்டு இருக்க. துசாமணியும் துகிர்த்தும் புனை வாழ், தூசாமணியும் துகிரும் புனைவாள், நேசா முருகா நினது அன்பு அருளால், ஆசா நிகழம் துகளாயின பின், பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஆசா நிகழம் துகள் ஆகின பின், ஆசா நிகழம் துகளாகின பின், பேச அனுபூதி பிறந்ததுவே. நேச முருக நினதன்பருளால், ஆசா நிகழம் துகளாயின. இறைவன் மேல நமக்கு உண்மையான அன்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளமே இங்க இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் லிங்க் கட் ஆகிட்டே வரணும். அப்பதான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது குறைச்சிக்கிட்டே வரணும். அது குறைச்சிக்கிட்டே வரணும்னா விட்டு விலகிறது இல்ல. தாமரையில தண்ணி போல இருக்கணும், அங்க இருக்கணும், ஆனா இருக்கக்கூடாது. டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் இருப்போம், அங்கதான் இருப்போம். இந்த மூன்று பொருள் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தை தொடர்பு படுத்தி சிவனோடு தொடர்பு கொள்ளுகிற நிலை. அப்ப உயிரானது உலகத்தை வைத்துக் கொண்டு சிவனோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்து சிவத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது.
அப்படி தொடர்பு கொள்ளுகிற அந்த நெறி ஒரு நாளைக்கு மாறணும். மாறுகிற பொழுது உலகத்தோடு அது தொடர்பு கொள்வதை தவிர்த்து, இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதை உலக காரணமாக சாமி கும்பிடுறது, உலகாயுதமாக சாமி கும்பிடுறது, இன்னது தேவைன்னு சொல்லி சாமி கும்பிடுறது. இப்ப நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நமக்கு இன்னது தேவைன்னு ஏன் போய் அவர்கிட்ட கேட்கணும்? கேட்கவே வேணாமே. கும்பிடும் போதே தெரியாது அவருக்கு இவனுக்கு என்ன வேணும்ட்டு. ஏன் நம்ம அப்படி சொல்லி கேட்கணும்? நல்லதா இருந்தா அவரே தந்துட்டு போறாரு. இது பாரு நல்லதா இருந்தா கொடு, இல்லைன்னா ரைட், நோ ப்ராப்ளம். ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது இறைவன் மேல? நான் இதை கேட்கிறேன், நீ இதை கொடு, அப்பதான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு நம்ம போட்டுறோம். அதை தவிர்த்து நான் தான் உன்னை நம்பிட்டேனே, நீ எதை வேணா கொடு, நான் தான் உன்னை நம்பிட்டேனே, நீ எதை வேணா கொடு, என்ன கொடுக்குறியோ அது அவ்வளவுதான். இப்ப இந்த 3 பொருள்கள் சொல்றதுல இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் துவக்க நிலை. நம்முடைய நெருங்குகிற பொழுது, சைவ சமய நெறிய நெருங்குகிற பொழுது நமக்கு சொல்லுகிற இந்த 3 உயிர், பதி, நடுவுல பாசம். அந்த பாசம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற இந்த உலகம் அப்படின்னு நம்ம பாசம் நினைச்சாலும் இதனுடைய சூட்சமம் ஒண்ணு இருக்குது. அதன் காரணமாத்தான் நமக்கு இந்த பாசமே வந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் அறியாமை. அப்ப இன்னும் கொஞ்சம் சைவ சித்தாந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸா அதை போடணும்னு சொன்னா, இந்த தூலத்துக்கு பேரு மாயை கண்மம், சூட்சமத்துக்கு பேரு ஆணவம். ஆணவத்தின் காரணமாகத்தான் இது ரெண்டும் முளைச்சது. ஆணவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆணவம் இல்லைன்னா நமக்கு இந்த உடம்பே ஒட்டாது. ஆணவம் நீங்க நினைக்க சாமியே பார்த்து உங்களுக்கு உடம்பு கொடுக்கணும்னாலும் அது ஒட்டாது. இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றினால் தான் இந்த உயிருக்கு இந்த உடம்பு என்கிற இந்த பாரம், இந்த பொதியை இது சுமக்குது. எருதுக்கும் பொதிக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ, ஞான சம்பந்தர் கேட்கிறார், குருஞான சம்பந்தர் கேட்கிறார், சுகநாதா சுகநாதா சுகநாதா, பெருமானே இந்த உடம்பு நீ கொடுத்தது, இந்த உடம்பை நீ கொடுத்து இந்த உடம்பினாலே இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு செய்தாய். எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு என்னன்ட்டு. உலகம் என்னங்கிற சமாச்சாரம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. ரைட், இப்ப நான் எதை விரும்பணும்னு எனக்கும் தெரிஞ்சு போச்சு, எதை பிடிச்சுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. விடாம பாத்துக்கோ. 3 பொருள் சொல்லுகிற பொழுது அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாசம், அதை எடுக்கிறதுக்கு தான் அவ்வளவு முயற்சி பண்றோம். இந்த பாசத்தை எடுக்கிறதுக்காக முதல்ல என்ன பண்றோம்? முதல்ல தூலத்தை எடுக்கிறோம். வினைகள்லாம் கொஞ்சம் அப்படி கரெக்ட் பண்ணி, வினைகளை சரி பண்ணி, மாயையை சரி பண்ணி, எல்லாத்தையும் சரி பண்ண 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 என்ன ஆகுது? இந்த அறியாமை என்கிற வேர் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிச்சு. எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சிவத்தோடு தொடர்பு கொள்ளுகிற பொழுது கூடிய மட்டும் சிவத்தோடு தொடர்பு கொள்ளுகிற பொழுது உலகத்தை முன்னிட்டு தொடர்பு கொள்ளாது இருத்தல், அது நம்ம செய்ய பழகிக்கணும். அதான் என்ன சொன்ன, காமியத்தழின்றி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே. இந்த காமியத்தழிந்து இளையாதே அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. உலகம் தொடர்பாக உலகத்தை முன்னிட்டு சிவத்தோடு நீ எந்த தொடர்பும் வச்சுக்காத. பின்ன அது கொஞ்சம் தாண்டி போ. அதை தாண்டி போய் இந்த அருள் உறவு கேள. அருள் உறவு உனக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அருள் உறவு எப்படியோ துண்டிச்சிருக்குத, அதை நீ எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பாரு. இன்றாலுமாய்
எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் முன்றாய் உலகம் படைத்து உகந்தான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு இருந்தது. இதெல்லாம் என்ன அம்மாங்கிறோம், அப்பாங்கிறோம், அண்ணங்கிறோம், எல்லாருங்கிறோம். எல்லாம் அவங்கவுங்கள கொஞ்ச நாள் போட்டு வச்சு நம்மளை பாத்துக்க வச்சார். தோன்றா துணையாய் இருந்தான். எல்லாத்துக்கும் பின்னாடி தோன்றா துணையா இருந்தது சிவன் தான். அம்மா வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பாத்துக்க வச்சாரு, அப்பா வச்சு கொஞ்ச நாள் பாத்துக்க வச்சாரு, வேணுங்கிறவங்களெல்லாம் வச்சு கொஞ்ச நாள் பாத்துக்க வச்சுட்டாரு. அவரு ஏற்பாடு பண்ண ஆளுதான் நம்மளை பாத்துக்கிட்ட ஆள். அத சொல்ற, எனக்கு இப்படி எல்லாம் உலகம் கொடுத்து பாத்துக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணார். ஆனா என்ன ரொம்ப சொன்னார்னா, ரொம்ப தெளிவா சொன்னாரு. நல்ல வேளையா எனக்கு 3 நின்னுச்சு. அப்பா, அம்மா, அக்கா. அதுல ரொம்ப சிறு போதிலேயே அப்பா அம்மா இறந்துச்சு, சிறு போதிலே போயிடுச்சு. இப்ப அக்கா ஒருத்தர் தான். அதனால என்னாச்சு, அம்மை நீ, அப்பன் நீ, அன்புடை மாமன் நீ, மாமியும் நீ, எனக்கு எல்லா உறவும் நீ தான். சிக்கல் இல்லாம போயிடுச்சு பாருங்க. ஏதாவது திருமணம் பண்ணியிருந்தாருன்னா ஒரு மாமா மாமி வந்திருப்பாங்க, நிச்சயமா மச்சான் வருவான். மச்சான் வரானால ப்ராப்ளம் வருதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இந்த உறவுகள் எல்லாம் அவர் சொல்றாரு, எனக்கு நல்ல வேலையா நீயே எனக்கு இந்த 3 இருந்த, அதுக்கப்புறம் நீ எல்லாமே நீயா என்ன. நான் ஒரு பெரிய செய்தியை உங்களுக்கு மனசுல விதைக்கணும்னு நினைக்கிறேன். நாம இந்த முப்பொருள் உண்மை, முப்பொருள் உண்மை, அது ஏன்னா இந்த கடைசி பாட்டுல அதை சொல்றாரு திருமூல, இந்த நிறைவு பாட்டுல ஒரு தொகுத்து அந்த செய்தியை சொல்றாரு. அதுதான் அங்க நமக்கு முக்கியம். இப்ப 3 செய்தி சொல்றாரு. எதுல? பெத்தத்துல. பெத்தம்னா என்ன அர்த்தம்? பெத்தம்னா கட்டு. பெத்தம்னு சொன்னா ஒண்ணு பயந்துடக்கூடாது. கட்டு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கட்டு, நமக்கு ஏன் பசுன்னு பேரு? நம்மளை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு முளைய அடிச்சு அதுல ஒரு கைத்தை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. இந்த கைத்துக்கு என்ன பேரு? பாசம்னு பேரு. பாசத்தால் கட்டப்பட்டதனால் இதற்கு பசு என்று பெயர். அதனாலதான் இதுக்கு பசு. இது ஏரியா விட்டு இது எங்கேயும் தாண்ட முடியாது. அதுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்திருக்காரு, அதுதான் சுத்தி சுத்தி வரணும். இது இந்த கயிறு எடுகிற வரைக்கும், பாசம் நீங்கிற வரைக்கும் இதுக்கு சுதந்திரம் கிடையாது. இங்கதான் சுத்திட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இந்த பசு, பாசம், பதி என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிலையில, பெத்த நிலையில 3ஆக இருந்தது. முத்தி நிலையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, முத்தி நிலையிலேயும் 3 நிக்கும். அப்பவும் 3 என்ன நிக்கும்னா, இதே பசு, இதே பதி. ஆனா இப்ப நடுவுல பாசம் இல்ல, இப்ப நடுவுல இருப்பது ஞானம். நடுவில் இருக்கிறது ஞானம். அப்ப உலகத்தை முன்னிட்டு பதியோடு தொடர்பு கொள்வதை விட்டு ஞானத்தை முன்னிட்டு பதியோடு தொடர்பு கொள்ளும். அப்படி ஞானத்தை முன்னிட்டு பதியோடு தொடர்பு கொள்ளுகிற பொழுது இப்பவும் 3 பொருள் தான் அது. இப்பவும் பசு இருக்குது, இப்பவும் பதி இருக்குது. அதுல என்ன, பசுவுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க இப்ப பேரு. ஏன்னா அங்க பயிற்சி இல்ல, இங்கே அதே பசுன்னு சொல்லலாமா? ஆபீசரா ஜாயின் பண்றவரு கொஞ்சம் ப்ரமோஷன் தான், மேனேஜர் அவரே தான் ப்ரமோஷன். அது கொஞ்சம் சுத்தமாகி போயிடுச்சு. அதனால அதுக்கு என்ன ஒரு பேர் கொடுத்தாரு? சிவஞாதா. அதுக்கு பேரு அங்க போயிடுச்சு. அது இப்ப அது பாக்கிறதுக்குரிய அது ப்ரமோஷன் வந்துருச்சு. இதே பசுதான். அப்ப அங்க மேல சிவஞாதா. இப்ப அது அடைய வேண்டிய குறிக்கோள் வெறும் பதி இல்ல, சிவஞேயம். அப்ப அந்த இரண்டையும் இணைச்சு வைக்கிறதுக்கு என்ன பேரு? சிவஞானம்.
அப்ப என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, பசு எந்த காலத்திலும் உலகத்தை வைத்துக் கொண்டு பதியோடு தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப பசு பதியோட தொடர்பு கொள்ளணும்னா இந்த பாசம் உதவாது. பின்ன வேற என்ன வேணும்? சிவஞானம் வேணும். இந்த சிவஞானம் இருந்தாத்தான் இது அங்க போய் அதோட தொடர்பு கொள்ள முடியும். அதனால உலகத்தை முன்னிட்டு கொண்டே இருந்தால் எந்த காலத்திலும் இந்த உயிரானது இந்த சிவத்தை அடைவதுங்கிறது கஷ்டம். அப்புறம் ஏன் சார் எத்தனையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. இது அதுவும் தெரியாது இல்ல. மதர் ஒரு கஷ்டமான கணக்கை கொடுத்துருவாரு, எல்லாரும் இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு. சார் பண்ணவே முடியல சார் அப்படின்னு 1 மணி நேரம் கழிச்சு சொல்லுவான், எனக்கு தெரியும் பண்ண முடியாதுன்னு. அப்ப ஏன் சார் கொடுத்தீங்க? இந்த மாதிரியும் வரும்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப நீங்களா போட்டு காட்டுங்க சார். அப்ப ஒரு நிலையிலே இறைவனை நாம் பெற வேண்டும் என்கிற ஆவல் வருகிற பொழுது நமக்கு ஒரு நெறி காட்டுகிற சமயமாக விளங்குவது சைவ சமயம். சைவ சமயத்தில் மட்டும்தான் இந்த ஃபேஸ் சேஞ்ச். இந்த இடத்துல இருந்து அதே 3 பொருள் பேசும், அங்க போன இந்த முப்பொருள் விளக்கங்கிறது 3 பொருளும் ஒரே நேரத்தில். அது பெத்தத்துல வேற, முத்தியில வேற. அப்ப முப்பொருள்னு சொன்ன உடனேங்க நமக்கு பெத்தத்துல இருக்கிற 3 தான் ஞாபகத்துக்குறோம், அதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நாம 6ஆம் தந்திரம் வந்துட்டதுனால முப்பொருள் அது சுத்தத்திலையா பெத்தத்திலையான்னு கேட்கணும். முப்பொருள் நீங்க கேக்குறது சுத்தமா பெத்தமான்னு, அவன் சுத்தமா ஓடிடுவான். ரொம்ப விஷயம் தெரியும் போல இருக்கு, சரி இனிமே அப்படின்னு. இப்ப சுத்தத்துல விஷயம் மாறிடும் 3. இப்பவும் 3 தான். இப்போ என்னன்னு சொன்னா, இப்ப அங்க அறியாமையை எப்படி பாசத்தை போக்க வேண்டுமோ அதே போல இங்கேயும் போக்கித்தான் ஆகணும். ஞானத்தை, சிவஞானத்தை. சிவஞானம், சிவஞாதா, சிவஞாதுரு அப்படிங்கிற 3 பேரும் தனித்தனியா இருக்கக்கூடாது. அவங்க பெத்தத்துல தனித்தனியா தான் இருந்தாங்க. இப்ப சுத்தத்தில் இருக்கிற 3 பொருளும் தனித்தனியா இல்லாம நீங்கிற நிலைக்கு பேரு தான் திரிபுடிகமற்ற நிலை. 3 இருக்கிறதுக்கு பேரு திரிபுடிகம். 3 நிலையா இருக்கிறது ஏன் அப்படி? அதுல ரொம்ப நுட்பமா நாம என்ன பார்க்கணும்னா, 3 நிலையிலையும் ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, வேதாந்தத்துக்கு நமக்கு இதுதான். இப்ப உயிர் சிவம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம இப்ப அப்படி கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் டெக்னிக்கலா யூஸ் பண்றதுக்கு தெரியணுமா இல்லையா? அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல நம்ம பேசணும். அப்ப உயிர் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு போல இப்ப என்ன சொன்னோம்? ஞாதா, ஞாதுரு, ஞேயம், ஞானம் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் தான். இந்த யாதுரு என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு இப்ப வேற வேற எந்த சமாதானம் கிடையாது, சிவன் தான். அப்படி ஒரு நிலைக்கு நாம வர முடியும், வரணும், வருவோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துவதுதான் நம்முடைய சைவ நெறி. சைவஸ்தானம் பிறந்தோம், இருந்தோம், அப்புறம் போயிட்டோம். பிறந்தோம், இருந்தோம், போயிட்டோம், சரி ரைட்டு. ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நாம ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டா, இந்த பிறப்பை இறைவன் நமக்கு தந்ததற்கான காரணம் நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், தன்னை தெரிஞ்சுக்கணும். இது தன்னை தெரிந்து கொண்டு தன்னை நாடி வரணும். அப்பதான் இதுக்கு தன்னை அவருக்கு நீங்க நாடி போறதுனால அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது, அவருக்கு ஒன்றும் எந்த விதமான லாபமும் கிடையாது. தன்னை நாடி வரணும். அவர் என்ன ஏதோ அசோசியேஷன் வச்சிருக்காரா, ஃபேன்ஸ் அசோசியேஷன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு என்ன,
ஆனா அவர் தன்னை நாடி வர வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த உயிர் தன்னை நாடி வரணும், இது இவ்வளவு துன்பப்படுது அப்படி. அப்பா ரொம்ப வசதியானது, ரொம்ப வசதியா இருக்கிறாரு. பையன் நான் தனியா பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா, கொஞ்சம் அனுபவம் வரட்டும்டா, நீ சேர்ந்து இருக்கிற சேர்க்கையெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் நீ நம்ம இடத்துல கொஞ்சம் வேலை செஞ்சு பாரு, கொஞ்சம் முயற்சி பண்ண, தொழில் கத்துக்கோ, அதுக்கப்புறம் தனியா. இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, நான் தனியா திறந்து என் காலில் நிக்கணும், எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் தனியா செய்யணும். எனக்கு இல்லடா செய்ய வேணான்னு சொல்லல, முதல்ல ரெண்டு விஷயம், ஒண்ணு உனக்கு கூட இருக்கிற சேர்க்கை சரியில்லை, ரெண்டு அனுபவம், ரெண்டு கொஞ்சம் பெற்றுக்கலாம். இவர் இங்கேயே செய்ய வேலை, அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறான். ஒன்னும் சரிப்படாது, நீங்க நான் சொல்லுங்க கேளுங்க, நான் இதை பண்ண. ஒரு வாரம் கழிச்சு நோட்டீஸ் ஒன்று வருது வக்கீல்கிட்ட இருந்து, எங்க தாத்தா சொத்து முழுவதும் நீங்க வச்சுட்டு இருக்க, எனக்கு உரிய பங்கை உடனே பிரிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா நாம அடுத்தது சந்திக்கிற இடம் கோர்ட்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு வக்கீல விட்டு, எனது கட்சிக்காரர் இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், அப்பனுக்கும் பிள்ளைக்கு நடுவில் ஒரு கட்சிக்காரர் சொல்றதுக்கு ஒரு வக்கீல் வந்துடுவார். சரி போ, ஏன் வம்பு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நீ சாப்பிடு, இல்லைன்னா அது சாப்பிட்டோம். பிரிச்சு கொடுத்துட்டாரு, வாங்கிட்டு போயிட்டான், கஷ்டப்படுறான், எல்லாம் தொலைச்சாச்சு. அதுக்கான ஐடியா கொடுத்தவங்க ஒருத்தரையும் காணோம், உடம்பெல்லாம் போயிடுச்சு, கஷ்டப்படுறான். எங்கேயோ இப்படி கார்ல போறாரு, அவரு நல்லா பெரிய கம்பெனி சந்தோஷமா வசதியா தான் இருக்கிறாரு. கார்ல பாக்குறாரு, எங்கேயோ டீ கடை வாசல்ல நின்றுட்டு ஒரு பேப்பர் படிச்சுட்டு டீ குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பேப்பர் ஒரு வாரத்துக்கு முன்னால பேப்பர். இப்ப எப்படி இருக்கும் அவருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுவாரு. நம்ம கிட்ட கொடுத்தோம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டான், கஷ்டப்படுறோம், நம்ம கிட்ட வரணும், நம்ம கிட்ட வரணும் அப்படித்தானே எதிர்பார்ப்பாரு. எந்த தந்தையாவது இவன் அப்படியே போயிடணும்னு நினைப்பாரு, எப்படியாவது கொஞ்சம் திரும்பி நம்மகிட்ட வரணும் அப்படின்னு தானே எதிர்பார்ப்பாரு. அது மாதிரிதான் சாமி இந்த உயிருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு, போ நீ உடம்பு நீயே வச்சுக்க, நீயே எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்த. கொஞ்ச நாளைக்கு ட்ரைனிங் எடு, நம்ம கிட்ட கொஞ்சம் சரியில்லை நில்லு, கொஞ்சம் கிரியை நின்னா கேட்க மாட்டேங்குது. இது சுத்தி திரிஞ்சு அடிச்சு உடம்பு இடமெல்லாம் வீணாகி, கண்ணு தெரியாம காது கேட்காம அப்படின்னு ஒரு மாதிரி ரிப்பேர் ஆகி நிற்கிற சமயத்துல என்ன நினைப்பார் சாமி, என்ன நினைப்பாரு, இப்போ தாங்கிட்ட வரட்டும் தான் நினைப்பார். இப்போவாது வரட்டும் இந்த உயிர், இது இவ்வளவு கஷ்டப்படுகிறது, இவ்வளவு துன்பப்படுகிறது, இது இந்த துன்பத்தை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று பரங்கருணை காரணமாக ஈசன் எதிர்பார்ப்பானே தவிர நம்மால அவருக்கு தம்படி எந்த விஷயத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. தந்தது உன் தனை கொண்டது எந்தன்னை சங்கரார்கோலோ சதுரல் அந்தம் ஒன்றெல்லாம் ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால். என்கிட்ட என்ன கிடைச்சது, நின்னை அடைந்த எனக்கு எல்லா நலனும் உண்டு, நின்னை அடைந்த எனக்கு எல்லா நலனும் உண்டு, உன்னை அடைந்த என்னால் உனக்குளது என்னை கண்டாய், முன்னால் வரு கருள் எம்மான் கண் முழுமணியே, மன்னான் மறையின் முடிவே வடிவுடை மாணிக்கமே. வடிவுடை மாணிக்கமால, உச்சியூர் வடிவுடை மாணிக்கமால, வடிவுடை அம்மனை பத்தி வடிவுடை மாணிக்கமால
ரொம்ப அற்புதமா பாட்டு பண்ணியிருக்காங்க சுவாமி. 100 பாட்டுக்கு மேல பண்ணியிருக்காங்க. அதுல அப்படியே இந்த கருத்தை எடுத்து வைக்கிறார். நின்னை அடைந்த என்னால் உனக்கு உள்ளது என்னை கண்டாய். உன்னால எனக்கு எல்லா நன்மையும் கிடைச்சது அம்மா, என்னால உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்கிறார். அப்ப இந்த பெருமான் நம்ம எதிர்பார்ப்பதற்கு காரணம் உயிர் தன்னுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எதிர்பார்க்கிறார். இது வரணும், இது துன்பத்தை நீக்கிக்கிட்டோம், இது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு என்று எதிர்பார்க்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, எதிர்பார்க்கிறாரே சார் இழுக்க வேண்டியதுதானே. என்ன, என்னைக்கும் நமக்கு விருப்பம் வர வரைக்கும் அவரு இழுக்கவே மாட்டார். இது ஒண்ணுதான் பிரச்சனை. நீங்களா விரும்பணும். நீங்க விரும்பலன்னு வச்சீங்க, திரும்பி கூட போக மாட்டோம். நமக்கு என்னைக்கு விருப்பம் வருதோ, நமக்கு எது மேல எல்லாம் விருப்பம் இருக்கோ அதெல்லாம் போய் கேட்டோம்னா விருப்பம் இருக்கிறதெல்லாம் கொடுப்பார். சரி, அவன் அதைத்தான் விரும்புறான், கொடுத்துரு. எனக்கு இது விருப்பமா இருக்கு குடு, எனக்கு இது விருப்பமா இருக்கு குடு. அப்படித்தானே, இது சிம்பிள் தியரி தானே. விரும்புற பொருளை எல்லாம் தருகிறான். ஆனால் அது போதும்னு சொல்லுது எல்லா மதமும் எல்லா சமயமும் சொல்லுது. சைவ சமயம் மட்டும்தான் சொல்லுது அது போதாது, நாம விரும்பி பெற வேண்டிய பொருள் இந்த உலகத்து பொருள்களை அல்ல, அவனையே பெற வேண்டும் விரும்பி, அதுதான் இதனுடைய நோக்கம்னு சொல்லுது. நம்ம அந்த அந்த இச்சைக்கு வந்தாதான். அதுதான் சொன்னார் அப்பர் சுவாமி சொன்னார், மெய்மையாம் உழவை செய்து வெறுப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் அன்று. விருப்பம் வரணும் நமக்கு, சுவாமி மேல ஒரு விருப்பம் வரணும். இந்த விருப்பை தான் வித்தாக வைக்கணும். அப்ப இந்த விருப்பம் வருகிற பொழுது பாசம் ஞானமாக மாறுகிறது. ஞானம். அப்ப எப்ப பாசம் விலகுதோ அப்ப நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? பாசம் இருக்கிற வரைக்கும் ஞானம். அதனாலதான் இந்த ரெண்டு பொருளையும் இந்த பெத்தத்திலையும் முத்தியிலையும் வச்சு காட்டி, உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப எனக்கு ரொம்ப உறவா இருக்கிற ஒருத்தர் மேல எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா எனக்கு துன்பம் போல நினைக்கிறேன், வாஸ்தவம் தான். அதெல்லாம் ஒரு தொடர்புனால. ஆனா உண்மையிலேயே பார்த்தா அவங்க எனக்கு முன்னால அவங்களுக்கு அவர் தானே உறவு. எல்லா உயிரும் அவரோட பிள்ளைங்க, அவருடைய குழந்தைங்க தானே. யாரோ ஒருத்தருக்காக நான் போய் நின்று கேட்கிற பொழுது சாமி சிரிப்பார், பரவாயில்ல நம்மளுக்காகவே நம்மால் கேட்கிறாங்க அப்படின்னு நினைப்பார். ஒருத்தருக்காக போய் கேட்கிறோம், அவர் குழந்தை தானே, எப்படி அவருக்கு வேறுபட்டவரா இருக்க முடியும்? சுவாமிக்கு எல்லாரும் அந்த நிலையில எல்லா உயிர்களையும் உய்விக்காம விடுறதில்லைன்ற ஒரு பெரும் விருப்பத்தோடு இருக்கு. அதனாலதான் சைவ சித்தாந்தத்தில் பார்த்தா ஈஸ்வருடைய இச்சை மாறவே மாறாது. இச்சா சக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியும் தான் மாறும். ஞானசக்தி கிரியாசக்தி ரெண்டும் மாறும். ரெண்டும் மாறிதான் மாகேஸ்வரமும் சுத்த வித்தையும் வரும். ரெண்டும் சேர்ந்து சமமா இருக்கிறது தான் சாதாக்கியம். சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மூன்று பொருள், இங்க இருக்கிற மூன்று பொருள், அங்க இருக்கிற மூன்று பொருளை பத்தி சொல்ல வருகிற பொழுது ஆறாம் தந்திரத்துல இதுவரைக்கும் அந்த மூணு பொருளை பத்தி 30 உபதேசத்துல முதலேயே சொன்னார். இப்ப இந்த மூணு பொருளை பத்தி இந்த பதியத்துல சொல்றார், இந்த பாட்டுல சொல்றார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதுன்னு மூணு சொன்னாரே இல்லையா? இந்த பதி பசு பாசம் இங்க சொல்றார். இப்ப இங்க சொல்லுகிறார், மேலை சொரூபங்கள் மூன்றும் தகு சக்தி பாலித்த முத்திரை பற்றும் பரஞானம். மேலை சொரூபங்கள் மூன்றும் தகு சக்தி, தகு சக்தி பாலித்த முத்திரை
பற்றும் எது ஞானம். அது என்ன ஞானம்? பரஞானம். பாலித்த முத்திரை பற்றும் பரஞானம். ஆலித்த நட்டமே ஞேயம். முதல்ல ஞானம் மேல சொன்னார, அடுத்தது ஞேயத்தை அடுத்தது சொல்லிட்டாரு மூணாவது. இப்ப சொல்லுகிறார், இந்த மூன்றையும் நீக்கிய, அந்த மூன்றுக்கும் இருக்கிற தொடர்பு நீக்கிய நிலையில மூல சொரூபனாக ஆன்மா வடிவெடுக்கும். அப்படி மூல சொரூபனாக மொழி ஞாதுரு வான், ஞாதுருவானாமே அல்லது ஞாதுருவானே, ஞா துருவானேன்னு போட்டிருக்கோம், துருவனாமேன்னு அல்லது ஞா துருவானேன்னு போட்டிருக்கோம். ஞாதுரு அப்படிங்கிறது ஞாதுருவான் அப்படின்னாரு. ஞாதுருவானே அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா, ஞாதுரு அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கும், அது ஆண்பாலாக சொல்ல வேண்டும் என்று ஞாதுருவான். இந்த மூன்றையும் சொல்லுகிறார். ஒன்னு ஞாதுரு, அது கடைசியில சொன்னார். அடுத்தது ஞேயம், அதை இடையில சொன்னார். முதல்ல ஒண்ணு சொன்னார், அது ஞானம். இப்ப இந்த மூணுலையும் சொன்னார், ஞானம்னா என்ன, ஞேயம்னா என்ன, ஞாதுருன்னா என்ன, இந்த மூணையும் சொல்லுகிறார். இது நிறைய ஞானம்னா என்னன்னாரு, அது சொன்னார், சொரூபங்கள் மூன்றையும், சொரூபங்கள் மூன்றையும், சொரூபங்கள் மூன்றுனாரு. அந்த மூன்றும் எது அப்படின்னு கேட்டா, அந்த மூன்றாக இருக்கிறதுல ரெண்டு நமக்கு தெளிவா தெரியும். இந்த திருவருள் எப்பொழுது வாய்க்கிறதோ, அந்த திருவருள் வாய்த்த நிலையிலே, திருவருளினுடைய சன்னதியிலே இருக்கிற பொழுது, இந்த சொரூபங்கள் என்று சொல்லக்கூடிய மேலை மேலை மேலைன்னா முன்னால சொன்ன அப்படிங்கிற மேலை சொரூபங்கள், நமக்கு தூலமாக தெரிந்து கொண்டிருந்த பாசம், தூலமாக தெரிந்து கொண்டிருந்த இந்த உலகம், தூலமாக தெரிந்து கொண்டிருந்த அந்த உயிர், தூலமாக கூட தெரியாமல் இருந்த சிவம், இதனுடைய சொரூபங்கள் நாம தெரிஞ்சு கொண்டிருந்த இந்த பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதை எப்படி சொல்றது? பசு யாரு? நாம தான் சார். நாமளா? அது இல்ல, இதெல்லாம் முதல்ல நீக்கணும். இந்த மாயெல்லாம் நீக்கி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உயிருங்கிறது அதுதான், அதுதான் சொரூபம். இது ரூபம். ரூபம் கண்ணால் காண்பது, சொரூபம் கண்ணால பார்க்க முடியாது, ஆனா காரணமாக இருப்பது. இன்னும் சொல்ல போனா ரூபம் காரியம், சொரூபம் காரணம். இப்ப இந்த சொரூப நிலையில, காரண நிலையில இந்த மூன்றையும் அறிந்து கொள்ளுகிற பக்குவம் வந்து சேர்ந்தது. மேலை சொரூபங்கள் மூன்றையும் தகு சக்தி எப்படின்னு கேட்டா, திருவருள் சக்தியினுடைய தன்மையினாலே, அந்த அருளினாலே இந்த மூன்றினுடைய தன்மைகளையும் தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகு, அதனுடைய உண்மை தாற்பயம் தெரிந்து கொண்ட பிறகு, உயிர்னா என்ன, அதனுடைய கடப்பாடு என்ன, அதனுடைய அது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிற தன்மை, சிவம்னா யாரு, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய இலக்கணம் என்ன, உலகம்னா என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய இலக்கணம் என்ன, இப்படி இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம், ஆனா உணர்ந்து கொள்ளணுமே. தெரிந்து கொள்வது என்று சொன்னால் உடனே நமக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சா தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உணர்ந்து கொள்வதுங்கிறது எப்ப உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டா, அது குரு வந்துதான் உணர்த்துவார். இந்த குருவை தான் தகு சக்தியினர். தகு சக்திங்கிறது திருவருள் அல்லது குருவருள். அப்ப திருவருளாக இருக்கக்கூடிய, குருவருளாக இருக்கக்கூடிய தகு சக்தி பாலித்த முத்திரை. பாலித்த முத்திரைனா அதுதான் விளக்கி காட்டியது. இந்த விளக்கி காட்டிய அந்த முத்திரை என்றால் உணர்வு.
அது ஒரு உணர்வு வருகிறது. இந்த உணர்வு வருகிறதுக்கு பாருங்க, அந்த உணர்வு வருவது குருவினால தான் வரும், திருவருளினால வரும். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவா இருக்கணும். இந்த குருவருள் திருவருள் எல்லாம் ஒரே மண்டை குழப்பமா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஒரு நல்ல தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஈஸ்வரனுடைய தொடர்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஈஸ்வருடைய திருவருள் கிடைச்சாதான் ஈஸ்வரன். ஈஸ்வருடைய திருவருள் கிடைச்சாதான் ஈஸ்வரன். ஈஸ்வருடைய திருவருள்ங்கிறது அது அவருடைய திருவருள் விசா மாதிரி வச்சுங்களேன். நீங்க பாஸ்போர்ட் வாங்கிடலாம், சரியே கிரியை யோகத்துல ஞானத்துல எல்லாம் நின்று பாஸ்போர்ட்டை வாங்கிடலாம். இப்படி விசா இல்லாம எப்படி போறது? வான்னு சொன்னா தானே போக முடியும். வருகை என்று அழைப்பாயின்னு கேட்கிறார் இல்லையா, இந்த வருகைன்னு சொல்றதுல அதுதான் விசா. வான்னு கூப்பிடாம போக முடியாது. இப்ப அவர் கூப்பிடுறாருன்னா அந்த நிலை, அந்த அந்த குருவருள் எப்பொழுது வாய்க்கிறது என்று கேட்டால், இந்த இப்ப அந்த அருள் பெறுவதற்குரிய நிலை அவரே நேரா கொடுத்தாலும் கொடுப்பார், குருவின் மூலமாக கொடுத்தார். இப்ப ஞானசம்பந்தருக்கெல்லாம் எப்படி கிடைச்சது? ஞானசம்பந்தருக்கு எங்க குரு வந்தார்? இல்ல. சுந்தரமுன் சாமிகளுக்கு யாரு குரு வந்தார்? குருவா வரல. யாரு என்ன உணர்த்தத்துக்கு வந்தாரு? குருன்னு சொல்ல முடியாது. மணிவாசகருக்கு வந்தார் குருவா. இது குரு வரணும்னு அவசியம் இல்லை. ஞானசம்பந்தருக்கெல்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே கூட்டி போட்டார். காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு எல்லாம் டைரக்டா திருவருள் கிடைச்சது. காரணம் அது முன்னை தவம் அப்படி ஈட்டி வச்சிருந்தது. இப்ப குருவருள் பெறணும்னா பக்குவம் வேணும். பக்குவம் பெறுவதற்குத்தான் இந்த நிலை. நாம பக்குவம் பெற்று ஒரு குருவை பெற்று குருவருளினாலே, குருவினால் நாம் பெற்ற அருளினாலே பெருமானிடம் செல்வதற்குரிய அந்த நிலை கிட்டும். அப்ப குரு வந்து என்ன செய்யறாருன்னா இந்த மூணையும் விளக்கி காட்டுவதில்லை, என்ன பண்றாரு? உணர்த்துகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு நாளை வேணா பேசலாம், எவ்வளவு நாளை பேசினாலும் உணர்வு வருமா? உணர்த்த முடியுமா? குரு என்பவரே உணர்த்துறவர் தான். அது அந்த உணர்த்துறது என்பது குருவிட்ட மட்டும்தான். அதனாலதான் ஆசிரியர் வேற குரு வேற. ஆசிரியர் தெரியப்படுத்துவார், ஆசிரியர் தெளிவுபடுத்துவார். ஆனால் குரு மட்டும்தான் உணர்த்துவார். குரு மட்டும்தான் உணர்த்துவார். குரு உணர்த்திடுவார். ஆஹா, தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த உணர்த்துறது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே குருவினாலே இந்த மூன்று பொருள்களை பற்றிய தெளிவு கிடைச்சிருது. கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த தெளிவு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு இருக்க, அதுக்கு பேர் தான் ஞானம்னு. ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, மூன்று பொருள்களையும் மேலை சொரூபங்கள் மூன்றையும் தகு சக்தி பாலித்த முத்திரை பற்றும் பரஞானம். அதனாலதான் அது அந்த உணர்வை தெளிவுபடுத்துறதுக்காக ஞானம்னு சொல்லாம பரஞானம்னு. பரஞானம்னா அந்த இடத்துல சிவஞானம்னு அர்த்தம். அது சிவஞானம். நமக்கு நிறைய ஞானம் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் ஞானம். உதாரணம் சொல்றேன், ஒரு கார் வச்சிருக்கிறோம், காரை பற்றி நல்ல ஞானம் இருக்கும். எப்படி ஓட்டுறது, எப்படி நிறுத்துறது, என்ன தப்பு பண்றது, அது காரை பற்றிய ஞானம். கம்ப்யூட்டரு என்ன நல்லா செய்யறாங்க, என்னென்னமோ பண்றோம், அதுல இருக்கிற ஞானம் இருக்கு. சமையல் அது ஒரு தனி நியாயம். என்ன மாதிரி அடுப்பு பத்த வைக்கிறாங்க, அப்படி கல்ல தூக்கி அப்படி தூக்கி போடுறாங்க, அப்புறம் கருவேப்பிலை தூக்கி அப்படி போடுறாங்க, அப்புறம் கடவுள் தூக்கி போடுறாங்க, அப்புறமா என்னமோ வெங்காயத்தை எடுத்து அப்படி கட் பண்ணி போறாங்க, தக்காளி போடுறாங்க, என்னவோ பண்றாங்க. கம்மன்னு வாசனை. 2 நாளா பசி வராத ஆளுக்கு கலப்புது பசி. அது ஒரு தனி கலை இல்லையா? அதுல சமையல் ஞானம். இது கார் ஓட்டுற ஞானம். 2 பேரையும் மாத்தி விட்டோம்னு வச்சுங்க, ஞானம் இருக்குல்லப்பா உனக்கு இருக்கு, நீ கார் எடு, சமயக்காரர்
உனக்கு ஞானம் இருக்கா இல்லையா கார் ஓட்டுற? நல்ல ஞானம் சார். போய் சமையல கவனி. எப்படி இருக்கும்? இருக்கும். அது இருக்கும். நம்ம இருக்கோமா என்ன பாக்குறது? இதெல்லாம் அந்தந்த நிலையில அங்கங்க இருக்கக்கூடிய ஞானம். இது அத்தனையையும் தனக்குள் அடக்கி இதற்கு கடந்து நிற்பதற்கு பெயர் தான் சிவஞானம். சிவஞானம்ங்கிறது சிவனை அறிந்து கொள்ளுகிறீங்க. சிவனை அறிந்து கொண்டா எல்லாத்தையும் அறிந்து கொண்டு. அப்ப சிவத்தை அறிவதற்குரிய ஞானத்தை வழங்குவது எதுன்னு கேட்டா குரு அருள். குரு அருள் எப்படி வழங்குகிறது? சொரூபங்கள் மூன்றையும். அப்ப சிவத்தை அறிகிற சிவஞானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஆன்மாவையும் சிவத்தையும் அல்லது இந்த ஞாதுருவாக இருப்பதையும் இந்த ஞேயத்தையும் இணைக்கிறது. இதுதான் நடுவுல. அப்ப பாசம் போயிடுச்சு, என்ன வந்துருச்சு? சிவஞானம் வந்துருச்சு. இதுவரைக்கும் பாசம் ரெண்டு தள்ளிட்டு இருந்தது, இப்ப சிவஞானம் ரெண்டு இழுக்குது. ரெண்டையும் இழுக்குது இல்லைங்களா? இந்த பலகை பார்க்கலாம். பலகைக்கு மேல இது ஃபெவிகா, இது இது அது பேர் என்ன? டெக்கோலம், ஃபோர்மைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபோர்மைக்கா, சன்மைக்கா, ஃபோர்மைக்கா, நிறைய கம்பெனிங்க இருக்கு. டெக்கோலம் மேல இல்லையா? அது கீழே பிளைவுட். இந்த சன்மைக்கா, இந்த கீழே இருக்கிற பிளைவுட், நடுவுல ரெண்டு ஒட்டுறது ஃபெவிகால். இந்த ஃபெவிகால் தாங்க சிவஞானம். இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த மேல இருக்கிறதா சிவம். பிளைவுடே தெரியல. எங்க இருக்கு பிளைவுட்? இருக்கா இல்லையா? இருக்கு. அதுதான் ஆன்மா. சிவத்தோட ஒட்டி இப்ப இது என்ன கலர்னு கேட்டா இப்ப ஒயிட் அப்படிங்கிறோம். இது ஒயிட், அது மரக்கலரு வேற. ஆனா இப்ப இதுதான் மரக்கலர் சொல்றோம். டேபிள் என்ன சார் கலர்னா மரக்கலர் சார் நான் சொல்றோம். இல்ல சார் அது ஆஃப் ஒயிட், அதுதான் டேபிள், ஆஃப் ஒயிட் டேபிள் அப்படித்தானே சொல்றோம். இப்படி மூணு ஒன்னா போய் இருக்கிற அந்த நிலையில மூணு இருக்கு. ஆனா மூணும் ஒன்னா தெரியுது. அதுதாங்க திரிபுடிகம் அற்ற நிலை. அதுதான் பெற்றத்திலிருந்து முத்திக்கு போனவன நிகழ்வது அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த பாசம் போனதுக்கு அப்புறம் இந்த பாசம் இப்படி விளக்கே வச்சிருந்தது, ஒட்ட விடாம. அதை தூக்கிட்டு சிவஞானம் போட்டு டக்குன்னு ஒட்டுது. அப்படி ஒட்டும். அதனாலதான் சொன்னார் பற்றும் பரஞானம். என்னவா? பற்றும் பரஞானம் சபக்குன்னு ஒட்டிக்கணும். எது? பாலித்த முத்திரை. முத்திரைங்கிறது உணர்வு. அந்த உணர்வு வருது பாருங்க. மூணு என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்கிற உணர்வு வருது பாருங்க. அந்த உணர்வு, ஆகா சிவத்தை விட்டுறக்கூடாதுடா அப்பா சாமி, தெரிஞ்சு போச்சுடா. இப்ப கூட நோ லேட், இட்ஸ் நாட் டூ லேட். தெரிஞ்சு போச்சு நமக்கு. சொல்றாருல்ல அப்புதரிகள் சொல்றாருல்ல, நான் கூட லேட்டு நினைச்சிட்டு இருந்தேன், எத்தனை பிரிவு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அந்த அப்பர் வந்து இல்லையா எங்களை கிளியர் பண்ணாரு. நம்மை உடையவர் கடல் கீழே நயந்த திரு தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பது. நமக்கு அதுதான் வேணும். இப்ப ஏதாவது தப்பிச்சுக்க முடியுமா, வழி இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்ப தப்பிச்சுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வரணும். திரும்ப இங்கேயே மாட்டிக்கிறதுக்கே என்ன இருந்தா என்ன பண்ண முடியும்? இம்மையிலும் பிழைப்பதனை எம்போல்வாரும் தெளிய செம்மை நலம் புரி திருநாவுக்கரசர் தம் பெயரோ வேறொரு பெயர் வெவ்வை மொழி யாம் கேட்க விளம்பினீர் அப்படின்னாரு. ரொம்ப ஒரு அற்புதமா அதை சொல்லுகிற. அப்ப இதுதான் ஞானம். ஞானம்ங்கிறது சிவஞானம். அந்த சிவஞானத்தை பரஞானம்னு சொல்லுகிற. பரஞானம் ஆலித்த நட்டமே இங்கேயம். இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்டம் தெரியும். ஞானம் வர வரைக்கும் தெரியாது. அம்பலம் தெரியாத வரைக்கும் கூத்து தெரியாது. அம்பல தரிசனத்துக்கு அப்புறம் தான் திருக்கூத்து தரிசனம்.
அதனால அவர் என்ன சொல்லுகிறார், அம்பலமாகிய ஞானம் தெரிஞ்சவன கூத்தாகிய அந்த ஆனந்த கூத்து தெரிஞ்சிருச்சு. அந்த கூத்து பண்றானே ஆரவாரத்தோட, அவன் பேரு தான் ஞேயம் அப்படின்னு 3க்கு டெபினிஷன் கொடுக்கிறார். 3க்கு என்ன டெபினிஷன், நம்ம இந்த திருமந்திரத்துல இந்த பாட்டத்தை எடுத்து சொல்லணும். இந்த 3 தான் எது என்னன்னு. அப்ப முப்பொருள் உண்மை முத்தியில எதுன்னா இது. ஆலித்த நட்டமே யாரு, ஞேயம். இந்த நட்டம் என்பது அது நடனம்னு சொன்னாரே தவிர கூத்துன்னு சொல்லியிருக்காரு தவிர கூத்தை செய்கின்றவனேன்னு அர்த்தம். அதுக்கு அது ஆகுபெயராக எடுத்துக்கணும், தொழிலாகுபெயர். இந்த திருக்கூத்து செய்து கொண்டே இருக்கிறான், ஆடிட்டே இருக்கிறான். பெரும்பாலான இடங்கள்ல நம்முடைய திருமந்திரத்துல நம்ம சுவாமி சிவனை சொல்லுகிற பொழுது கூத்தனாகத்தான் சொல்ற. சிவபெருமானை கூத்தனாக அறிவதும் கூத்தனாக உணர்வதும் கூத்தனாக ஒன்றுபடுவதும் அதுதான் ஆனந்த நிலைங்கிறாங்க. ஆனந்தமாக நிலை அது திருக்கூத்து, அந்த ஆனந்த நிலை. ஆனா அந்த கூத்து இப்ப நாம பார்க்கிற ஒரு இந்த சிலை வடிவில் சிற்ப வடிவில் இருக்கிற கூத்து அல்ல, அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அது அதனுடைய குறியீடு தான். அதை நம்ம எப்படி காட்டுறது, எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? சரி, ஒரு நடராஜர் வடிவம், அந்த வடிவத்தை போட்டு அந்த அவருடைய அந்த செயல் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆனந்தத்தை ஒரு விவரிக்கிற நிலையாக ஒரு ஆனந்த திருக்கூத்து. அப்ப இந்த ஆனந்தத்தை செய்கின்ற அற்புதமான திருக்கூத்தை செய்கின்ற அந்த பெருமானை ஞானசம்பந்தர் இதுக்கு போறார், தில்லைக்கு போகிறார். அவரு தில்லைக்கு போகிற பொழுது அதான் முதல் தடவை போறார். அங்க சாமி மேல சபையில ஏறிட்டார். சாமியை பார்க்கிறார். பார்த்தா குழந்தை கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் ஊத்துது. அப்பாவே பார்த்தது இல்ல, முதல்ல ஒரு தடவை ஆனந்த கண் துளி பெய்துன்னு அப்பதான் பார்த்தாரு குழந்தை. அந்த ஆனந்த கண் துளி அப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறம் எந்த சந்தர்ப்பத்திலையும் அப்பா குழந்தைய தூக்கிட்டு போய் பல கோயில்களுக்கு கூடவே தான் போயிட்டு வர்றார். ஆனா அந்த சிதம்பரத்துக்கு வந்த உடனே கண்ணீர் அவருக்கு பெருகிச்சான். ஆனந்த பாஷ்யம். சாமியை பார்த்தாராம். அண்ணலார் தமக்களித்தமை ஞானமேயான அம்பலமும் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்த திருக்கூத்தும் கண்களில் கண்ணீர் சோர. தெய்வ சேக்கிரார் சொல்றார், என்னவோ பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி எழுதுற. இப்படி பார்க்கிறாராம். பார்த்த உடனே அவருக்கு இப்ப ஒரு அனுபவம் வந்துச்சான், ஒரு உணர்வு வந்துதான், ஒரு அனுபவம் வந்துதான். இந்த அனுபவத்தை இதுக்கு முன்னால ஒரு தடவை பெற்றாரா, இப்ப 2ஆம் தடவை அதை பெறுகிறாரா, அந்த அனுபவத்தை, அந்த ஆனந்தத்தை. இது என்னன்னாரு, முதல்ல ஒரு தடவை இந்த ஆனந்த அனுபவம் நிகழ்ந்தது, சொல்லனாத அனுபவம் ஆனந்தம். அது எப்ப நிகழ்ந்ததுன்னா, தாயார் அந்த பொற்கிண்ணத்துல பாலை கறந்து உன் அடிசில் என ஊட்டினாள் அல்லவா, அந்த பாலை பருகின பொழுது ஒரு ஆனந்தம் வந்துதான். அதே ஆனந்தம் இப்ப கனகசபையில நின்று திருக்கூத்தை பார்க்கிற பொழுது ஞானசம்பந்தருக்கு ஏற்பட்டதாம். ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்றாரு? அண்ணலார் தமக்களித்தவை ஞானமேயான அம்பலமும். அது அம்பலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானமான அம்பலம். அப்ப அம்பலம், அந்த அம்பலத்திலே நடைபெறுகின்ற கூத்து,
அப்ப அம்பலம் ஞானம், கூத்து ஆனந்தம். அம்பலத்திலே கூத்து, ஞானத்திலே ஆனந்தம். அப்ப அந்த அம்பலத்திலே திருக்கூத்தை கண்ட பொழுது அவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது என்றால், அண்ணலால் தமக்களித்த ஞானமே அந்த ஆனந்தமான அந்த பாலை ஊட்டிய பொழுது தனக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை இப்பொழுது அனுபவித்தார், மீண்டும் அனுபவித்தார் என்று சொல்லுவதிலிருந்து அந்த கூத்து ஆனந்த கூத்து. இந்த ஆனந்த கூத்தை அவர் அங்கே நிகழ்த்துகின்ற அந்த உள்ளுணர்விலே அவர் அனுபவித்த அந்த நிலையை உணர்த்துகின்றார். என்னன்னா, அங்கே அவருக்கு அது தரப்பெற்ற பொழுது உள்ளே ஏற்பட்டது ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை மட்டும் அனுபவித்தார். இப்பொழுது கனக சபையிலே வந்து நின்று இந்த தரிசனத்தை பார்த்த உடனேதான் அன்னைக்கு என்ன ஆனந்தம் ஏற்பட்டதுன்னு இன்னைக்கு உணர்ந்தார். என்னன்னா, அது உள்ளுக்குள்ள நிகழ்ந்த திருக்கூத்து. உயிருக்கு உயிராக இருந்த அவர் தன்னை வெளிப்படுத்தினார். சிவ ஞானத்தினாலே சிவானந்தம் விளைந்தது. அப்ப நமக்கு எப்ப சிவானந்தம் விளையும் என்று சொன்னால், சிவஞானம். சிவஞானம் என்ன காட்டும் சொன்னால், சிவஞானம் ஈசன் இருப்பை உணர்த்தும். சிவஞானம் தான் ஈசன் இருப்பை உணர்த்தும். மித்த ஞானங்கள் மற்றவற்றை தெரியப்படுத்தும். அதனால சொன்னார், அந்த சிவஞானம் என்று சொல்லக்கூடிய பரஞானத்தை பற்றும் எது மேலை சொரூபங்கள் ஒன்றும் அந்த குருவினுடைய அருளால் திருவருளினாலே பாலித்த முத்திரை, அந்த உணர்வு. முத்திரைங்கிறது குறி உணர்வுன்னு அர்த்தம். இந்த உணர்வு பற்றும் பரஞானம். அந்த பரஞானத்திலே அழிந்து அற்புதமான ஒரு திருக்கூத்து நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் அந்த ஆட்டம். அதற்கு பிறகு நிகழ்வதுதான் இந்த ஞாதுரு என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா. அதில் தான் அழிந்தி நின்று எல்லாவற்றையும் ஊற்று துறந்து நீங்கி, இப்பொழுது அது எப்படி இருக்கும்னு கேட்டா, அது மூலஸ்வரூபன். மூலஸ்வரூபன் என்று சொன்னால் முதற் பொருளாக இருக்கக்கூடிய சிவம். முதற் பொருளாக இருக்கக்கூடிய சிவமாகவே தன்னையும் இழந்து, தன்னுடைய ஞானத்தையும் இழந்து, தாம் சிவமாகவே இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான் ஞாதுரு. அப்ப ஞானம் எது, ஞேயம் எது? ஞானம் சிவத்தை உணர்த்துகின்ற சிவஞானம். மூன்று பொருள்களினுடைய தன்மை தெரிந்து உணர்த்துகின்ற சிவஞானம். சிவஞானம் சிவனை பற்ற வைக்கின்ற ஞானம், பற்றும் பரஞானம். அதுதான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை அடைகின்ற பொழுது திருக்கூத்து செய்து ஆனந்தத்தை வழங்குகிறவன் பெயர் ஞேயம். அப்ப காண்பான், காட்சி, காணப்படுகின்ற பொருள், இதெல்லாம் ஒரு பக்கம் ஓட்டுருங்க. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அத அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா, உண்மையை உணர்ந்த ஈசனிடம் கொண்டு செலுத்துகின்ற ஞானமாகிய பரஞானம், அதுதான் ஞானம். அப்படி செலுத்தப்படுகின்ற பொழுது அங்கே ஆனந்தத்தை வாரி வழங்குகின்ற நிலையிலே திருக்கூத்து புரிகின்ற, நடனம் புரிகின்ற, திருக்கூத்து புரிகின்ற, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்காக திருக்கூத்து, திருநடனம் அப்படின்னு சொல்லிடும். ஆனா உண்மையிலேயே அங்கே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், தன்மயமாக ஆக்கிக் கொள்ளுகின்றார். தன்மயமாக ஆகிவிடுகிறது. ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். தன்மயமாக ஆதல் என்பதனாலே ஆன்மா இல்லாமல் போவதில்லை. இந்த இடத்துலதான் நாம கொஞ்சம் அந்த திரிபுடிகம் என்று பேசுகிற சைவத்திற்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் தன்னுடைய ஞானமும் தானும் சிவத்திற்கு, அது சிவம்னு சொல்றதுல அவங்க பிரம்மம்னு சொல்றாங்க. தானும் தன்னுடைய ஞானமும் பிரம்மத்திற்கு வேறாக கருதி கொண்டிருந்த நிலை போய் தானே பிரம்மம் என்று உணர்ந்து பிரம்மத்தோடு ஒன்றுபடுவதுதான் முத்தி என்று மாயாவாதிகள் சொல்லுகிறார்கள். இந்த மூணையும் அவங்க அப்படி சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம், இந்த காண்பானாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா தன்னுடைய நிலையிலே உயர்ந்து இது மூன்றையும் உணர்ந்து
தன்னின் வேறாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை உணர்ந்து அதில் தான் வேறல்லன்னு உணர்ந்து இவன் சொல்றான். இல்ல, அதிலிருந்து தான் வேறு என்று உணர்ந்து, ஆனால் தனக்கு தரக்கூடிய ஆனந்தம் முழுவதையும் தரக்கூடிய பொருள் இதுதான், வேறு எதுவும் இல்லை என்று உணர்ந்து, தான் சேர வேண்டிய பொருள் இதுதான் என்பதை முழுதுமாக உணர்ந்து, அந்த உணர்கின்ற ஞானத்தோடு சென்று அதோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற நிலையிலே தன்னையே சிவமாக உணர்தல். அவ்வளவுதான். தன்னையே சிவமாக உணர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிற பொழுது தன்னையும் தெரியாது, தனக்கு இப்படி ஒரு ஞானம் இருக்குன்னு தெரியாது, சிவஞானமும் தெரியாது. இல்லையா? சுவைக்கிற வரைக்கும் தான் பதார்த்தம். பதார்த்தத்தை சுவைத்த பிறகு கிடைக்கிற ஆனந்தத்தில் ஒன்றுகிற பொழுது பதார்த்தமும் போயிடும், சுவையும் போயிடும், ஆனந்தம் மட்டும்தான் மிஞ்சும். சுவைக்கிறதையே ஞாபகம் வச்சுட்டு நாக்கில் ஓரமா இருக்குதா, நடுவில் இருக்கிற இந்த ஓரமா இருக்கா, அந்த ஓரமா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா சுவையில ஒன்ற முடியாது. அப்ப இந்த திரிபுடிக மற்ற நிலைங்கிறத நாம் எப்படி சொல்றோம்? சைவம், மித்த வேதாந்திகள் எப்படி சொல்ற, இதே என்ன வருதுன்னா இதுவரைக்கும் வருது 2 பேரும் தான் வராங்க ரேஸ்ல, மித்தவங்களை பத்தி கவலை இல்லை, அதெல்லாம் அங்கேயே நின்றுச்சு. ஓட்டப்பந்தயத்தில் கடைசி வரைக்கும் வந்து வம்பு, நம்மளோட வம்பு பண்ற ஒரே ஆளு இந்த வேதாந்தி தான். அங்க வந்து கொஞ்சம் முற்றுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேதாந்திகளை பத்தி, மாயாவாதியை பத்தி ஒன்னும் பிரச்சனையும் கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே ஒரே மயக்கம் தான். வேதாந்தி என்ன சொல்றாங்க, அங்க வந்த ஒண்ணுங்க எல்லாம் ஒன்னா போயிடுதுங்க, அதுக்கப்புறம் ஆன்மாவே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஆன்மாவே கிடையாதுன்னா அப்புறம் எங்க இன்பமே கிடையாது. ஆன்மா இருந்தாத்தானே இன்பம், அது இருக்கணுமே, அது இருந்தாத்தானே இந்த ஆன்மா அனுபவிக்க முடியும். அதனால அந்த 3 உண்டு, ஆனா உண்டுன்னு பிரித்தறியப்பட முடியாத நிலையில உண்டு. அது அப்ப அதுக்கு அது பேரு சிவம் தான் பேரு, அதுக்கு சிவமாய் இருந்து அனுபவிக்கும். அப்படி சிவமாக இருந்து அனுபவிக்கின்ற அந்த நிலையிலே, அந்த ஆனந்தத்தை அது அனுபவிக்கக்கூடிய நிலையில அதுக்கு தாயாருன்னு தெரியாது, தாயாருன்னு தெரியாது, தனக்கு சிவஞானம் இருக்குன்னு தெரியாது. இந்த நிலை, இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற திண்ணனா அவனுடைய அறிவலாம் நம்மை அறியும் அறிவு என்னும், அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்னும். என செயல்கள் முழுக்க இப்ப அவரு தன்னை குறித்து செய்யல, எல்லா செயலும் யாரை குறித்து செஞ்சார்? சிவனை குறித்து. சிவனை குறித்து செய்யப்படுகிற செயல்கள் எல்லாம் சிவனுக்கு பிரியமான செயல்களாக அமைகின்றன. அவ்வளவுதானே. சிவனை குறித்து செஞ்சோம்னு வச்சுங்க, அவ்வளவுதான். இந்த உயிருக்கு சாப்பாடு போட்டா சிவன் மகிழும், போடு. நான் மகிழ்வேன் இல்லை, நான் மகிழ்வேன்னா பசு புண்ணியம், சிவன் மகிழும் அப்படின்னு போட்டோம். அப்ப காசுக்கு அவர் கொடுத்த காசு தான் என்கிட்ட இருக்க, அப்ப கூட ஏன் காசுன்னு இல்லை. அப்ப பேங்க்ல யார் பேர்ல இருக்கு? பேங்க்ல ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதனால என் பேர்ல தான் இருக்கு. அக்கௌண்ட் என் பேர்ல தான் இருக்கு, ஆனா அவரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாட்டாங்க அவருக்கு. அதனால நான் தான் ஆன் இஸ் பிஃபோர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். எனக்கு அவரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்காரு, கையெழுத்தெல்லாம் போடுறதுக்கு, செக் ஆபரேஷன்லாம் நான் தான் பண்றேன். ஆனா டோட்டலா அவரோட தான். இப்படி ஒரு மனநிலையிலேயே இருந்தா அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்னும், இல்லையா? அந்த டெம்பரமெண்ட் அவரு வேட்டையாடுறாரு, அது சிவபெருமானுக்கு ஐயோ இந்த மான் கிடைக்கணுமே, இந்த மான் கிடைச்சா சாமி சாப்பிடுவாரேன்னு தான் நினைக்கிறான், இல்லையா? அவருக்கு வேற என்ன ஒண்ணு நினைக்கலையே. இப்ப நினப்பு முழுக்க எப்படி அந்த அங்க போய் சேருகிறது? அது இந்த திண்ணனார் இருந்த நிலை திரிபுடிகம் அற்ற நிலை. என்ன, அவர் இந்த உலகத்திலேயே அடைஞ்சிட்டார். அது உலகத்திலேயே ஞானசம்பந்தர் போன்றவங்க எல்லாம் பேசுவாங்க, பண்ணுவாங்க, போறாங்க, வராங்க, சாப்பிடுறாங்க. நீங்க எல்லாம் இங்கே இருந்தாங்க, இங்க இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்த தபோதரர்கள், அவர்கள் பாக்கியத்தை பகர்வது என்னன்றாரு சிவஞான சித்தியார். என்ன சொல்றது? இப்ப அந்த
எல்லா செயல்களும் சிவன் குறித்து செய்கின்ற செயல்கள், சிவன் மகிழ்வுக்காக செய்கின்ற செயல்கள். இந்த மூணையும் ரொம்ப தெளிவா பேசுகிறேன். அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த பாடல்களை அவர் சொல்லுகிற பொழுது 3 பொருள் ரத்தத்தில் உண்டு, முத்திரையும் 3 உண்டு. முத்திரையும் 3 உண்டு. முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள் அப்படின்னாரு அவரு. ஒரு பெரிய ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த பெரிய ஆனந்தத்தை சுவாமி வழங்குகிறார். பெரிய ஆனந்தம் சொல்லலாத பேரானந்தம். இந்த பேரானந்தத்தை எப்படி உணர்த்துகிறார் இந்த ஆன்மாவுக்கு? எப்படி ஆன்மா அதை உணர்கிறது? இந்த ஆன்மா உணர்கிற நிலையில அவ்வளோத்தையும் அது தாங்கணும்னு சொன்னா அந்த ஹை வோல்டேஜை தாங்கிறதுக்கு அது தன்னோட சேர்த்துக்கிறார். இது தனியா நிக்க வச்சு அது ஆனந்தத்தை அனுபவிச்சுன்னா அது தாங்காது. தண்ணில் பிரிப்பற்ற நிலையிலே நிறுத்துறது. பிரிப்பற்ற நிலையில் நிறுத்துறதுங்கிறது அந்த உணர்விலேயே நிறுத்துறார். அதுதான் உணர்வு என்று சொல்லுகிற பொழுது பெருமானினுடைய பெருங்கருணையினாலே அதை நினைந்து 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 அது சிவமாகி நிற்கும். அதனாலதான் இது சொல்லும்போது சொல்லுவாரு, வாதவூரடிகள் புராணத்தில் சொல்லுகிற பொழுது ரொம்ப அருமையா சொல்லுவார். நம்ம கடவுள் மாமுனிவர் சொல்லுவார், இந்த புழுவை கொண்டு போய் இந்த குழவி என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருக்கிற புழுவை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சு அதை கொட்டி 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 அதை கொட்டி கொட்டி அது என்ன பண்ணும், தன்னை போல ஆகிரும். இது கொட்டி 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 குழவி புழு என்ன ஆகும், குழவி ஆயிடும். அப்படி குழவி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணும், புழுவை அதோடத்திலிருந்து எடுத்து ஒரு இடத்துல இருந்து எடுத்து தனக்கு உரிய இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு அது பண்ணும். அது என்ன பண்ணும், ஒரு சின்ன அந்த மண்ணிலேயே இது செஞ்சிடும். அந்த குருவி அந்த குழவி கூடு அது மண்ணிலேயே கட்டும். இந்த மண்ணிலேயே கட்டி கொண்டு போய் உள்ள போட்டு கொட்டி 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 அதை குழவி ஆகிரும். அது மாதிரி இந்த வாதவூரர்ங்கிற புழுவை எடுத்து கொண்டு போய் திருப்பெருந்துறையிலிருந்து தூக்கி கொண்டு போய் கொட்டி 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 கொண்டு போய் கடைசியில் தில்லையில தன்னை போற குழவியாவே ஆக்கி விட்டார் அப்படின்னு எழுதுவார். நம்முடைய வாதவூரடிய புராணத்தில் எழுதுவார். அது மாதிரி அது கொட்டி 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 கொட்டும் போது புழு இன்பமாவா இருந்திருக்கும். கொட்டும் போது இதை வலிக்கத்தான் செய்யும். கொட்டுறதே அது தானே. கொட்டும் போது அது துடிக்கும். இது மணிவாசகருக்கும் அப்படிதான் பல்வேறு துன்பங்கள். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், ஏன் நம்முடைய திருவாசகத்தை தேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது என்ன பண்ணும், அந்த மலர்ல இருந்து அது எடுக்கிற பொழுது அதுக்கு தேன்னு பேர் கிடையாது. மலர்ல இருந்து அந்த சாரை உறிஞ்சுகிற பொழுது அதுக்கு பேரு மதுன்னு தான் பேரு. அது மதுன்னு பேரு அந்த பூல இருந்து எடுக்கும் போது. ஆனா அந்த மது எடுக்கிற போது அது எப்படி இருக்கும்னு சொன்னா கசப்பா இருக்கும், ரொம்ப கசப்பா இருக்கும். அந்த கசப்பான சாற்றை உறிஞ்சி என்ன பண்ணும், இந்த தேனி தன்னுடைய உடம்பினுடைய பின்பகுதியில் ஒரு பேக் வச்சிருக்கோம். அந்த பேக்ல கொண்டு போய் அதை சேர்க்கும். உறிஞ்சும் போதுதான் அது கசப்பான சாறு. ஆனா அதை கொண்டு போய் தன்னுடைய உடம்புல அந்த பேக்ல சேர்க்கும் போது அது தேனு. உறிஞ்சும் போது கசப்பு. அது போல மணிவாசக பெருமான் தன்னுடைய கசப்பான அனுபவங்களை எல்லாம் பெற்று நமக்கு தேன் போன்ற அந்த திருவாசகத்தை தந்ததினால்தான் திருவாசகத்தை தேன் என்று சொன்னார். எத்தனையோ கஷ்டம். அதனால அந்த தேனை தான் நாம சுவைச்சிட்டு இருக்கிறோம், இந்த திருவாசக தேன். இதெல்லாம் அனுபவம், கசப்பான அனுபவங்களே விளைந்தது இந்த தேன். ஈசன் தான் நமக்கு அடைய வேண்டிய பொருள் என்று தெரிந்த பிறகு இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கும். ஒவ்வொரு நொடியும் சுமையாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, தெரிஞ்சு போச்சுன்னா அது தெரியாத வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்.
தெரிஞ்சு போச்சு அதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இருக்கிறது எப்படா கிளம்பலாம் அப்படின்னு அந்த நிலையில இருந்தார் மணிவாசகர். அந்த நிலையில இருந்து அவருக்கு உணர்த்திட்டு திருப்பரங்குன்றத்தில் விட்டு போயிட்டார். அங்கிருந்து எப்ப தில்லைக்கு வான்னு சொல்லிவிட்டார் இல்லையா? இங்க வந்து கூட்டிட்டு போவார்னு நினைச்சா ஆனந்தமா ஒரு அற்புதமான அனுபவம், நமக்கு ஆனந்த அனுபவம் இங்க கொடுத்தாரு, இதை தொடர்ச்சியா கொடுப்பாரு, நமக்கு இனிமே பிரச்சனை இல்லைன்னு நினைச்சா திடீர்னு அப்படியே அப்சைட் டவுன் மாறிடுச்சு. ஒரு ரிசப்ஷனுக்கு பெரிய ஹோட்டல், அருமையான ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் மேல இருக்கு, அங்க ஒரு ரிசப்ஷன் வச்சாங்க. ஒருத்த போனான் ரிசப்ஷனுக்கு, நல்ல சாப்பாடு கிடைக்கும், அருமையான சாப்பாடு, வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நல்ல சாப்பாடு போடுவாங்கன்னு போனான். போன உடனே அங்க உள்ள ஹால்குள்ள நுழையிறான். நுழைஞ்ச உடனே அங்க 2 டோர் இருக்கு. 2 டோர்ல ஒரு டோர்ல எழுதிருக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அப்படின்னு 2 கதவு இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரனா இருந்தா அந்த கதவை திறந்து போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரனா இருந்தா இந்த கதவு திறந்து. இவன் உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க கதவு இருந்தா அதை திறந்து உள்ள போனான். அங்க போனா அங்க ஒரு சின்ன பெரிய ஹால் மாதிரி வந்து அங்க 2 டோர் இருக்கு. அதுல ஒரு டோர்ல இருந்துச்சு ஜென்ஸா லேடிஸா அப்படி 2 டோர் இருக்கு. அவன் பார்த்தா சரி நம்ம ஜென்ஸ் தானே, ஜென்ஸ் டோர் திறந்து போனான். அங்க திரும்ப 2 டோர் இருக்கு. என்னடா அது கொடுக்கவே மாட்டாங்களா சாப்பாடு? அதுல ஒரு டோர்ல எழுதிருந்தான், நீங்க கிப்ட் கொண்டு வந்திருக்கிறீங்களா, நீங்க கிப்ட் கொண்டு வரலையா அப்படின்னு 2 கதை இருந்தது. பார்த்தா ஒண்ணு கொண்டு வரல, சரி அதே போயிடுவோன்ட்டு கிப்ட் கொண்டு வரல அப்படிங்கிற கதவை திறந்து வெளியில் போனான். போனா ஹோட்டலுக்கு வெளியில் வந்து நிக்கிறான். சந்திரபாதா பண்ணி வச்சிருக்கிறாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு. அது மாதிரி லைஃப்ல பெரிய ஆனந்தம் வந்துருச்சு நமக்கு. மணிவாசக பெருமான் நினைக்கிறாரு, ஆகா வந்துட்டாரியா சாமி, இனிமே ஒரு கவலை கிடையாது நமக்கு அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் தில்லைக்கு வாழ்த்தார். நலமலி தில்லை பொதுவினில் வருக என நாயினேனை இங்கு ஒழித்து அருளி. ஒழித்தது அருள்னது தானா, ஒழித்தார்னு சொல்ல வந்தார். ஆனா அது கூட ஒழித்து அருளி நலமலி தில்லையுள் பொதுவினில் வருக. அதனால அந்த கடைசி நேரத்தில் இப்படி போயிடுச்சே நமக்கு நினைச்சு அவரு இந்த உலகத்துல இருக்கிறது கொஞ்சம் நம்ம எதுவும் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு சாமியே வந்து நமக்கு குரு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எது ஆனந்தம் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா போதும். இந்த உணர்த்துறது தான் இப்ப டயம் எடுத்துட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. எனவே உணர்வு அது ரொம்ப முக்கியம். இந்த 3 இதுல விளக்கினார். ஞானம், ஞேயம், ஞாதுரு. சிவஞானம், சிவஞேயம், சிவ ஞாதுரு என்று சொல்லக்கூடிய முத்தியில, பெத்தத்துல 3 இருக்கிறது மாதிரி முத்தியில இந்த 3க்கு இருக்கிற தொடர்பு, அந்த 3க்கு இருக்கிற தொடர்பு, இரண்டையும் ரொம்ப அற்புதமாக இந்த பாடலில் விளக்கினார் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி விழுந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நாம மீண்டும் நம்முடைய திருமந்திர வகுப்புல வருகிற 13ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு நாம சந்திக்கிறோம். 13 அடுத்த வகுப்பு 13/10/2016 வியாழக்கிழமை மிகச்சரியாக 7 மணிக்கு 6ஆம் தந்திரத்திலே துறவு என்கிற பகுதியை நாம சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய அற்புதமாக அடியேன் ராசாங்க சமயம் இந்த வேதாந்த சித்தாந்தத்தினுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் சண்டபாரத சோமசுந்தர நாயக்கர் மூலமாக விவேகானந்தருக்கு எடுத்து உரைத்தார். வெளியில வராத பல ரகசியங்கள் இதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணிடணும். அதனாலதான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அங்கேயும் இங்கேயுமா இருந்ததெல்லாம் செதறி கடந்த செய்திகளை எல்லாம் எடுத்து தொகுத்து ஒரு நூலாக செய்திருக்கிறோம். ராசாங்க சமயம் அடியன் எழுதின நூல். இங்க இந்த திருமந்திரத்தை ஒரு பெரிய 6ஆம் தந்திரத்தில் 3 பகுதி முடிச்சிருக்கிறோம். இப்ப துறவு ஆரம்பிக்க போகுது. துறவு தமிழ் நான் தலைப்புல சொல்றேன், நீங்க என்னடா
அப்படின்னு நினைச்சிடாங்க. துறவு பத்தி பேசுற ரொம்ப அழகா இருக்கு. இந்த துறவு இந்த குரு நிலையில எப்படி நாம நம்ம அப்பப்ப துறவு தானே சொல்றோம். சில பேர் விரதம் இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை மணிக்கு ராத்திரி, சில பேர் புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு பெரிய துறவுங்கிறீங்க? ஒரு மாசத்துக்கு சொல்லுங்க துறவு, பெரிய துறவு. கடையில கூட்டம் கம்மியா இருக்குது, அவன் தலையில கட்டி இருக்கிறவன் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான், டல் ஆயிடுச்சு பிசினஸ் இல்லையா? சில துறவு கொண்டுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி துறவை பத்தி பேசுறாரா? எந்த துறவு சொல்லுகிறார்? சிறப்பான துறவு பற்றி பேசுகிறார். அதை நம்ம வருகிற 13ஆம் தேதியிலிருந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி அற்புதமான பகுதியை ஆரம்பிக்கிறோம். அதை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்களும் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுகேச பெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் மன அமைதி, வாழ்க்கையில சாந்தம், இன்பம், நோயற்ற வாழ்க்கை இவை அத்தனைக்கும் பாலிக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.